சங்கீதம் 119 165 வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு கர்த்தர் பேசுவார். நம்முடைய விசுவாசம் பெருகும், நம்பிக்கை உண்டாகும். நம் உள்ளத்துல உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அந்த புதிதாக மறுரூபம் அடையும். உள்ளான மனுஷனுக்கு தேவை இந்த வேதம். அந்த உள்ளான மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாம் தினந்தோறும் கொடுத்தால் நம்முடைய உள்ளம், நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக மாறிவிடும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனம் நம்மோடு பேசும். அந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசும்போது நம்முடைய உள்ளான மனுஷன் மறுரூபம் அடைய முடியும். வேதத்தை வாசிக்காம, வேதத்தை படிக்காம, தியானிக்காம ஒரு மனுஷன் மறுரூபம் அடைய முடியாது. வேத வார்த்தைகள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயில நாம் பேசும்போது, சொல்லும் போது அதை நமக்கு அதை உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. நம் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை புறப்படும் போது, அது வாசிக்கும் போது அந்த வார்த்தை உருவாக்குகிறது. அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற காரியம், ஆசீர்வாதம், வல்லமை, அபிஷேகம் உருவாக்கக்கூடியது. நம்மை உருவாக்கும். வேத வசனம் நம்மை உருவாக்கும். வேத வசனம் நம்மை நிலைநிறுத்தும். வேத வசனம் நம்மை காத்துக்கொள்ளும். வேத வசனம் பலப்படுத்தும், விசுவாசத்துக்குள்ள கொண்டு செல்லும். விசுவாசம் எப்படி பிறக்கும்? வேத வசனத்தினால. வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள விசுவாசம் பிறக்கும். அதை தான் சங்கீதம் 1 சங்கீதம் 3 வசனம், அந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீர்கால்களில் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இங்க வேற எதுவுமே சொல்லல. உபாசத்தை குறித்து சொல்லல, ஜபத்தை குறித்து சொல்லல. அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரியம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அதுல பிரியமாயிருந்து அதை நேசித்து, இந்த வேதத்தை நேசிக்கணும். முதலாவது இந்த வேதத்தை நேசிக்கணும், லவ் பண்ணணும். இந்த வேதத்தை லவ் பண்ணணும். இந்த வேத வசனங்கள் யாருடையது? கர்த்தருடையது. இந்த வசனத்தை நாம் லவ் பண்ணணும், அதை நேசிக்கணும். அந்த வசனங்களை அன்புக்கு, அந்த வசனத்தை நாம் வசனங்கள் மீது அன்பு கூறணும். அந்த அன்பு கூறும்போது அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை நம்மளை நிரப்பும். வல்லமை, அபிஷேகம், வரங்கள், கனிகள் எல்லாமே இந்த வேதத்துல இருக்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கணும்னா இந்த வேதத்தை வாசிக்கணும், நிருபங்களை வாசிக்கணும். புதிய ஏற்பாடு மாத்திரம் நம்ம வாசித்தால் போதாது, பழைய ஏற்பாடு நம்ம வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல பல ரகசியங்கள் இருக்கிறது, பல வெளிப்பாடுகள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள், வாக்கு தத்துவங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிசாசு ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும்படி வரும்போது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல உபாகத்துல சொல்லி இருக்கிற வசனத்தை எடுத்து தான் பேசினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. அவன் ஆண்டவர் சோதிக்கும்படி வரும்போது கர்த்தர் எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டுல இருந்த வார்த்தைகள் எடுத்துதான் பேசினார். நம் வேதத்தை அழகாக இரவும் பகலும் வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அவிசுவாசம் விலகும், அவர் நம்பிக்கை நம்மளை விட்டு விலகும், பயம் நம்மளை விட்டு விலகும், வியாதி நம்மளை விட்டு விலகும், மரண பயம் நம்மளை விட்டு விலகும். எது செய்ய முடியாது என்று பிசாசு சொன்னனோ அதெல்லாம் நம்ம விட்டு இந்த வேதம் வாசிக்கும் போது அவன் சொல்வது எல்லாம் பொய் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிசாசு எப்போதும் பொய் பேசுகிறவன், அவன் பொய்யை விதைக்கிறவன். ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். பிசாசு அவன் பொய் சொல்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வேதத்தை நம் கருத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் கையில வேதம் கிடையாது.
இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாம் இருக்கிறோம். நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த வேதத்தை நம் அசதியாக இருக்காதபடி நம் வேலைகள் மீது, குடும்பத்தின் மீது, ஏதோ ஒரு காரியங்கள் மீதே நம்முடைய சிந்தை இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. மனைவியோ, கணவனையோ, பிள்ளைகளையோ, வேலைகளையோ, இல்ல தொழிலோ, மற்ற எந்த காரியங்களை நேசித்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லவில்லை. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம் வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவநம்பிக்கை நம்மளை விட்டு விலகும், பயம் நம்மளை விட்டு விலகும், அவிசுவாசம் நம்மளை விட்டு விலகும், வியாதி நம்மளை விட்டு விலகும், எல்லா கட்டுகள் உடையும், சாபங்கள் முறியும் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது. ஏனென்றால் வேதத்துல தான் விடுதலை இருக்கிறது, வேதத்துல தான் சுகம் இருக்கிறது. வேதத்தை வசனத்தினால தான் ஆண்டவர் வானங்களையும் பூமியை உண்டாக்கினார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், பாருங்க, தாங்குகிறவராய், தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்து இப்போது நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வேதத்தை வாசிக்காமல், வேதத்தை நேசிக்காமல், ஜபத்தையும் உபவாசத்தையும் அந்நிய பாஷைகளையும் நம்பி செயல்படுகிற ஊழியங்கள், குடும்பங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள போகாது. வேத வசனங்களை நம்பி, வேத வார்த்தைகளை நம்பி, அதை ஏற்றுக்கொண்டு அதை வாசித்து அதை விசுவாசித்து செயல்படும் போது ஊழியங்கள், குடும்பங்கள் கட்டப்படும். சபை வசனத்தின் மீது கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து தான் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வார்த்தை தான் கடவுள். அவர் ஒரு மரத்திலோ ஒரு ஏதோ ஒரு ரூபத்திலோ கிடையாது. அவர் வார்த்தைக்குள்ள இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள பார்க்க முடியும். தேவனை எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள. ஆவியானவரை எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள. அபிஷேகம் எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள. ஆசீர்வாதத்தை எங்கே பார்க்க முடியும் என்றால் வார்த்தைக்குள்ள. விடுதலை எங்கே இருக்கும் என்றால் வார்த்தைக்குள்ள. சுகம் எங்கே இருக்கும்? வார்த்தைக்குள்ள. சமாதானம் எங்கே? வார்த்தைக்குள்ள. மகிழ்ச்சி எங்கே? வார்த்தைக்குள்ள. சந்தோஷம் எங்கே? வார்த்தைக்குள்ள. தீர்காயுசு எங்கே? வார்த்தைக்குள்ள. எல்லாம் வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அப்படி என்றால் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், பிரியமாய் இருந்து வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற ஒரு மரத்தை போல் இருப்பான். அது நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு மரத்தை போல் இருப்பான். ஏற்று காலத்திலே அவன் கனிகளை கொடுப்பான். தன் காலத்திலே அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார் சங்கீதக்காரர். ஏன் இதை சொல்கிறார் என்றால்,
எல்லா ஆசீர்வாதங்களும், விடுதலையும், சுகமும், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இந்த வேதத்தில் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அதனால்தான் அவரு சங்கீதக்காரன் தெளிவாக அருமையாக பாடியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த வேதத்தை இரவும் பகலும் பிரியமா இருந்து அதை தியானித்து அதை வாசித்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு குறைவே இருக்காது, பணத்துக்கு குறைவே இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது, சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. எந்த இடத்திலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டு போக மாட்டார்கள், யாரிடத்திலும் அவர்கள் தோற்று போக மாட்டார்கள். ஏனென்றால் தெளிவு உண்டாகும். வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் கிடைக்கும், தெளிவு உண்டாகும், அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும். எந்த வேலை எப்படி செய்வது, எதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. நமக்கு அறிவை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, புத்தியை கொடுக்கிறது, இன்பம் கொடுக்கிறது, சந்தோஷம் கொடுக்கிறது, மகிழ்ச்சி தருகிறது, சமாதானம் தருகிறது, சுகம் தருகிறது, வெற்றி தருகிறது, தீர்காயுசு தருகிறது, நித்திய ஜீவன் தருகிறது. எல்லாம் இந்த வேதத்துல வசனத்தின் மூலமாக, இவைகள் எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜபத்தினால் உபாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நபர்கள் எப்போதும் அந்நிய பாஷையில இருப்பாங்க. அந்நிய பாஷை அது ஒரு வரம். ஆனா வேத வார்த்தை இல்லாம அந்நிய பாஷை பேசினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பூமி அவர் உண்டாக்குவதே வார்த்தையை கொண்டுதான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அந்நிய பாஷை பக்தி விருத்தியை உண்டாக்கும், ஆனா வசனம் எல்லாவற்றையும் உருவாக்கும். ஆண்டவர் தேவன் பார்த்தார், பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, இருள் மூடி இருந்தது. அப்போது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதங்களை நம்புகிறார்கள், அற்புதங்களை தேடி ஓடுகிறார்கள், அடையாளங்களை தேடி ஓடுகிறார்கள். ஆனா வேதத்தை தேடி ஓடுகிற ஜனங்கள் மிகவும் குறைவு உள்ளது. வேத வசனத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் மிக குறைவுள்ளது. வேதத்தை வாசிக்கக்கூடிய ஜனங்கள் மிக குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. தயவு செய்து உங்க வாழ்க்கையில இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிங்க. திருமண ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது? உலகத்துல இருக்கிறதா? இன்று அநேகர் திருமண ஆசீர்வாதத்துக்காக பயோடேட்டாவை வைத்துக்கொண்டு திரிகிறார்கள். அது ஒரு தள்ளாளி வேலை செய்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியா சொல்றேன், உங்களுடைய மனைவி உங்கள் விலா எலும்பில இருக்கிறது. உங்க சரீரத்துக்குள்ள உங்கள் மனைவி மறைந்திருக்கிறாள். உங்கள் கர்ப்பத்தின் கனி எங்கே இருக்கிறது? உங்கள் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது. அது எப்படி கண்டுபிடிப்பது உங்கள் கர்ப்பத்துக்குள்ளே இருப்பது என்பதை வேத வசனத்தின் மூலமாக, கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். திருமண ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவன் சொல்கிறார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம். எந்த இடத்துல உண்டாக்கினார்? மண் ஏற்ற துணியை ஒரு மண்ணை எடுத்து உருவாக்கினாரா, விலா எலும்பை எடுத்து உருவாக்கினாரா? ஆதாமுக்குள்ளவே மறைந்திருந்தது தன் மனைவி. அதே போலதான் உங்களுக்கும் மனைவி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் பெண்ணை தேடி போக தேவையில்லை, மாப்பிள்ளை தேடி போக தேவையில்லை. வேதத்தை தேடி, வேதத்தை வசனத்தை தேடி அதை வாசித்து விசுவாசிக்கும் போது திருமணம் உங்களுக்கு நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வேதத்தை விட்டு வேற வெளியில உலகத்துல எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்நிய ஜனங்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். அதே போல நமக்கும் இந்த உலகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கக்கூடியது ஒன்றுதான், வேதம் தான். இந்த வேதத்தை நீங்கள் இரவும் பகலும் இதுல பிரியமா இருந்து நேசித்து வாசித்து விசுவாசித்து அதன்படி நடுங்க. அதே சங்கீதம் 119:1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் நீர்க்கால்களில் ஓரமாய் தன் நடப்பட்டு மரத்தை போல் இருப்பான். அவன் கனி தருகிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்று ஜனங்கள் வேதத்தை விட்டு உபாசத்துக்காக ஓடுகிறார்கள். அங்க உபாச கூட்டங்கள், இங்க அற்புத கூட்டங்கள், இங்க அபிஷேக கூட்டங்கள். அபிஷேகத்தை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உங்களை நிரப்புவதில்லை. ஆண்டவர் ஒரே முறைதான் ஒரு மனிதனை அபிஷேகப்படுத்துவார். மீண்டும் மீண்டும் அபிஷேகம் தருவார் என்றதெல்லாம் கிடையாது. ஒரே முறை அபிஷேகம், ஒரே முறை ஞானஸ்தானம், ஒரே தரம் மரிப்பதும் உயிர்ப்பதும் இருக்கிறது. வேதம் அப்படிதான் எழுதப்பட்டு இருக்கு. 100 முறை உனக்கு 100 கூட்டங்களுக்கு சென்று ஆண்டவர் 100 முறை அபிஷேகம் பண்ணுவார் என்றால், அப்படின்னால் இந்த உலகத்தும் தாங்காது. அப்படின்னு பார்த்தா எத்தனையோ முறை மனிதன் விழுந்து எழுந்து எழுந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வான். சிம்சோன் விழுந்து போனான் விபச்சாரத்தில். ஆனால் அவனுக்கு அபிஷேகம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அவன் முடிக்குள்ள இருந்தது. தாவீது விழுந்து போனார், ஆண்டவர் அவரை புறமே தள்ளவில்லை, அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்தது. அதை தான் தாவீது சொல்றார், என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாதீரும். நம் பாவம் செய்யக்கூடாதபடி வாழ வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். நம் உலகத்தை விட்டு விலக வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். நம் பாவத்தை விட்டு விலக வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். நமக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். குழந்தை வேண்டுமா? குழந்தைக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும். சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வேதத்தை வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வாசித்து விசுவாசிக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டுமா? இந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும், விசுவாசிக்கணும், அதை தியானிக்கணும். அப்பொழுது அப்படி செய்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? சங்கீதம் 91ஆம் சங்கீதத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால், கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானம் செய்கிற மனுஷன் தான் அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தருகிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறது. ஜெபிக்கிறவர்கள் அல்ல, உபாசிக்கிறவர்கள் அல்ல, அபிஷேக கூட்டங்களுக்கு ஓடுகிறவர்கள் அல்ல, உபாசத்தை கூட்டங்களுக்கு ஓடி திரிகிறவர்கள் அல்ல. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால், வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தான். உபாச கூட்டத்துக்கு ஓடுகிறவர்கள் அல்ல, பாக்கியவான்கள் அல்ல. ஜப கூட்டங்களுக்கு, அபிஷேக கூட்டங்களுக்கு ஓடி திரிகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அபிஷேக கூட்டங்களுக்கு ஓடினால் செய்வதெல்லாம் வாய்க்காது. உபாசத்துக்கு கூட்டங்களுக்கு ஓடினால் செய்வதெல்லாம் வாய்க்காது. உங்களுக்கு எல்லா காரியங்களில நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வேத வார்த்தையை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்காம, வசனத்தை, இந்த வேதத்தை வாசிக்காம, நேசிக்காம, விசுவாசிக்காம நீங்க எந்த கூட்டங்களுக்கு போனாலும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார்கள், பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. அதே சங்கீதம் 119 165வது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உபாசத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லவில்லை. ஜெபிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லவில்லை. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது,
இந்த வசனம், அவர்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நானும் பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இங்க உபவாச கூட்டம், அங்க போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், இங்க போனா எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து நான் களைத்து போனேன். ஒன்று கண்டுபிடித்தேன், இந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள் தான், வாசிக்கிறவர்கள் தான், விசுவாசிக்கிறவர்கள் தான் பிழைக்க முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். உபவாசத்தினால பிழைக்க முடியாத எந்த மனுஷன், நீ 40 நாள் 100 நாள் உபவாசம் எடுத்தா உன் சரீரம் தான் கெடும், உன் ஆயுசு நாட்கள் தான் குறையும். ஆனா இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் குறையாது, ஆயுசு நாட்கள் பெருகும், பலன் உண்டாகும், அபிஷேகம் உண்டாகும், வல்லமை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை பிறக்கும், வல்லமை பிறக்கும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். உபவாசத்தினால் அல்ல, ஜபத்தினால் அல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வேதத்தை வாசித்து விசுவாசித்து நேசிக்கிறவர்கள் வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நானும் பல நாட்கள் உபவாசம் எடுத்திருக்கேன். 21 நாட்கள் 10 நாட்கள் எடுத்து என் சரீரத்தை நான் கெடுத்துக் கொண்டேன். கேஸ்ட்ரிக், இப்போது வாயு தொல்லை, அந்த தொல்லை ஏன் வந்தது? காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லாத உபவாசம் சொல்லாத காரியத்தை நான் செய்யறேன். அநேகர் நினைக்கிறார்கள், உபவாசம் நான் எடுத்தால் இந்த உலகத்தை மாற்ற முடியும், இந்த அரசாங்கத்தை மாற்ற முடியும். அது மாற்ற முடியாது. உபவாசத்தினால மாற்ற முடியாது, ஜபத்தினால மாற்ற முடியாது, தேவனுடைய வார்த்தையினால மாற்ற முடியும். ஏசாயா 55 ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் மூளையை கிளப்பி வெளியும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். உபவாசத்தை சொல்லப்படல, உபவாசத்தை குறித்து இங்க ஆண்டவர் சொல்லல, ஜபத்தை குறித்து சொல்லல. என் வாயிலிருந்து புறப்படுகிற, அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இருக்கும்னா அந்த மேல் வசனத்துல எப்படி மழை வந்து இந்த பூமியை நினைக்குதோ, அந்த பூமியை குளிர்ச்சியாக மாற்றுகிறதோ, விதைக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதோ, அது போல ஆண்டவருடைய வசனமும் அவர் வாயிலிருந்து வருகிற வசனமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யுமா? நிறைவேற்றுமா? நான் அனுப்பின காரியம். வசனத்தை தான் ஆண்டவர் அனுப்புகிறார், ஜெபத்தை சொல்லல, உபவாசத்தை சொல்லல. நான் உபவாசத்துக்கு எதிரானவனும் அல்ல, ஜபத்துக்கு எதிரானவனும் அல்ல. நான் இருந்தவன், நான் முழங்கால ஜெபித்தவன், மணி கணக்குல மாதம் கணக்குல இரவும் பகலும் ஜெபித்தவன், கண்ணீரோடு ஜெபித்தவன், தேசத்திற்காக கதறினவன். உண்மை, நான் கைகள் வானத்துக்கு நேராக மணி கணக்கில் எடுத்துக்கொண்டு முழங்காலே எழுந்து ஜெபித்தவன். ஆனால் 2018ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில ஒரு விபத்து வந்தது. மனைவியின் தாயாரும் மரித்து போன நிலைமையில் மரித்து விட்டார்கள். அப்பொழுது நான் தனிமையாக என் வீட்டு அறைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசின, இந்த வேதத்தை இரவும் பகலும், இந்த வேதத்தை நேசி, வாசி, விசுவாசி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று அந்த வார்த்தையின் மூலமா மத்தேயு 4:4 வசனத்தின் மூலமாக பேசினார். அதை நான் வாசிக்க இரவும், அதுக்கு முன்பாக நான் இரவும் பகலும் வாசித்தேன். ஆனா அந்த வேதனையிலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து, அந்த கவலையிலிருந்து என்னால் வர முடியாத நிலைமையில இருக்கும்போது மீண்டும் என்னோட ஆவியானவர் பேசினார், வேதத்தை வாசி, இப்பொழுது அதை நேசி, அதை விசுவாசி என்று சொன்னார். இன்று ஆண்டவர் என்னை அதை நான் நேசித்து வாசித்து விசுவாசித்தேன். இன்று இந்தியா முழுவதும் என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேகர் என்னை கேட்பார்கள்,
வட மாநிலத்தில். ஐயா, வேதம் இல்லாம உங்க வாயிலிருந்து எப்படி இத்தனை வசனங்கள் சொல்ல முடியுது? காரணம் என்னன்னா, நான் இந்த வேதத்தை என்னுடைய வாழ்க்கையில 6 நாட்கள்ல எப்போதும் வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பேன். பைத்தியக்காரன் மாதிரி இருப்பேன். வேதத்தின் மீது அவ்வளவு பிரியம் எனக்கு, அவ்வளவு அன்பு. என் மனைவி சொல்லுவாங்க, பைத்தியக்காரன், இவன் பைத்தியக்காரனா மாறிட்டான். என் மனைவி மறித்து போனாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவன் பைத்தியக்காரன், எப்போது பாரு வேதம், பைபிள் 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 என்று எப்போது பாரு வாசித்துக் கொண்டே இருக்கிறான், பைத்தியக்காரனா மாறிவிட்டான். அப்போது என் மனைவி என்னை சபிப்பாள். என்னுடைய பையன், சின்ன பையன், அவனுக்கு இப்போது 22 வயசு. அப்போ அவன் ஒரு சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும். அப்ப என் மகன் கேட்பான், டேடி அம்மா எவ்வளவு சபிக்கிறாங்க, உன்னை திட்டுறாங்க, உனக்கு கோபமே வராதா, சுடு சொன்னியே இல்லையா என்று கேட்பான். அதற்கு காரணம் என்ன? இந்த வேதத்தை நான் நேசித்தேன், வாசித்தேன், விசுவாசித்தேன். அதற்குள்ள இருந்த அன்பு எனக்குள்ள வந்து விட்டது. அந்த அன்பின் மித்தமாக எனக்கு யார் என்னை திட்டினாலும் சபித்தாலும் கோபம் வராது. இன்று அதே நிலைமைதான். யார் எதை சொன்னாலும் சரி, எத்தனையோ என் மீது நிந்தைகள் அவமானங்கள், அதே போல என்னை அவமானப்படுத்தினார்கள், ஊழியர்கள் அவமானப்படுத்தினாங்க, எத்தனை பேர் நிந்தித்தாங்க, புறம்பே தள்ளினார்கள். அப்போது கூட நான் ஆண்டவருடைய வேதத்தை விட்டு விலகவில்லை, அவருடைய அன்பை விட்டு நான் விலகவில்லை. இதை எப்படி இந்த அன்பு எனக்குள்ள வந்தது என்றால், வேதத்தை நான் வாசித்தேன், நேசித்தேன், விசுவாசித்தேன், அந்த அன்பை பெற்றுக்கொண்டேன். அன்பு சகல பாவத்தை மூடும். அன்பு உங்களுக்குள்ள வரணும், விசுவாசம் வரணும் என்றால் இந்த வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவர் மீது அதிகமாக ஒரு அன்பு வேண்டுமா? ஆண்டவர் மீது அதிகமான விசுவாசம் வைக்க வேண்டுமா? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டுமா? இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அப்போது பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும் என்பதை நீங்களே சாட்சி கொடுப்பீர்கள். இந்த கூட்டங்களுக்கும், அந்த உபாச கூட்டம், இந்த உபாச கூட்டம், இந்த அபிஷேக கூட்டம், இந்த என்னது விடுதலை பெருவிழா, அந்த பெருவிழா, இந்த பெருவிழா, எந்த பெருவிழாவும் வேண்டாம் உங்களுக்கு, எந்த கூட்டங்களும் வேண்டாம். இந்த கூட்டத்தை வாசிங்க, இதுதான் கூட்டல். இந்த வேதம் தான் உங்களுக்கு பிளஸ். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் அவர்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொல்கிறது. ஏன் இதை சொல்கிறது? ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? உபாச கூட்டங்களுக்குள்ளே இல்ல, வேதத்துக்குள்ளே இருக்கிறது. ஜப கூட்டத்துல இல்ல, வேதத்துல இருக்கிறது. அபிஷேக கூட்டத்துல இல்ல, வேதத்து வசனத்துக்குள்ளே இருக்கிறது. கூட்டங்களுக்கு போகலாம், தவறில்லை. ஏதோ ஒரு முறை 2 முறை, அதையே நம்முடைய வாழ்க்கையில பழகி கொள்ளக்கூடாது. அதை காட்டிலும் வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், அதுல பிரியமா இருக்கணும், அதை விசுவாசிக்கணும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், விசுவாசம் வரும், அற்புத அடையாளங்களும் குடும்பத்துல, ஊழியத்துல பல அற்புதங்கள், மகான காரியங்கள் நடக்கும். God bless you.